அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர், சீஃப் ஃபேக்கல்டி. ஸோ பாலிட்டியில் ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. அதோட கண்டினியூஷன் தான். ஸோ சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் ஜஸ்ட் 20 to 25 minutes ஆர் 30 minutes கிட்ட ஒரு சின்ன டாப்பிக்காக முடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நேற்று பார்த்த டாப்பிக்கோட அதே கண்டினியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சஜஷன்னாலும் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ போயிட்டு இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது சஜஷன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்சியோடைய ஜிடி பேட்ச் கான்ஸ்டபிளுக்கும் சரி, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐயோடைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கான அந்த பேட்சையும் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போலேருந்தே படிக்க ஆரம்பித்தா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு இருக்குன்றதுனால. பட் ஃபிசிக்கல் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பக்கத்தில் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா ஓடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா போலீஸ் செலெக்ஷன்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே போலீஸ் ரிலேட்டட் தான். பட் இந்த கோர்சஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம டீம்லேருந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பண்ணிடுவோம். அந்த ரிட்டன் எக்ஸாமோட சிலபஸை கவர் பண்ணுற மாதிரியான அந்த பேட்சஸ் தான். இந்த பேட்சஸுமே நீங்கள் மேக்ஸிமம் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா இந்த Y890 இந்த ஸ்பெஷல் கூப்பன் கோடை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, அது ஆப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி, அது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பை நோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ நீங்கள் Y890 யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 17% 17% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதே வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஜாயின் பண்ணதெல்லாம் kishore.mohankumar@ada247.com இந்த கோடையும் இந்த ஒரு மெயில் ஐடியிலையும் யூஸ் பண்ணி ஏதாவது டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். இது என்னோட மெயில் ஐடி தான், அஃபிஷியல் மெயில் ஐடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, அதர் பேட்சஸும் இருக்குது. இந்தியன் பேங்க்னு சொல்கிறது பேங்கிங்காக இருக்கட்டும், இதே டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கட்டும், இதே எஸ்எஸ்சியை தாண்டி ரயில்வேஸ்க்கும் சரி. ஸோ ஏன்னா என்டிபிசி ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பிச்சும் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்லையும் ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நீங்கள் நல்லா அதுக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல் தான் எய்மு, டிஎன்பிசியில் குரூப் 2 தான் எய்மு, இல்லை பேங்கிங்கில் இதுதான் எனக்கு எய்ம், எதுனாலும் ஓகே தான். பட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளிகேஷன் டேட் அக்டோபர் 13 20 முடியும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் 12th குவாலிஃபிகேஷனுக்கும் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணிக்கோங்கப்பா. அந்த ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் அதே கோடு யூஸ் பண்ணும்போது டெஸ்ட் சீரிஸோடு இருக்குது அந்த என்டிபிசி பேட்ச். ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்ததோடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ் கரெக்டாக இந்த ஸ்லைடில் முடிச்சிருப்போமா? மொத்தம் 389 சீட்டுன்னு பிரித்தாங்க. ஸோ 389 சீட்ஸ், 389 இருக்கைகளாக பிரித்தாங்க. அதில் யார் யாருக்கு இருந்துச்சு? ஸோ 292 சீட்ஸ் 11 ஸ்டேட்ஸுக்கு 11 மாநிலங்களுக்கும், 93 சீட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மாகாணங்களுக்கும், அதாவது மாகாணங்களில் சமஸ்தானங்களுக்கும் பிரித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் ஆகுது? ஸோ எப்போ ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே? கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்றது ஃபர்ஸ்ட் எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 6th December 1946 முக்கியமான டேட்டு தான். அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கின நாள். இப்போலாம் பாருங்களேன், நாள் முதற்கொண்டு முக்கியம், வருஷம் மட்டும் இல்லை. வருஷம் முக்கியம் ரொம்ப, ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் நாளையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கணும், நல்லது. ஸோ 6th December தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9th December ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது 6th December 1946. 1946 6 டிசம்பரில் ஆரம்பிக்கிறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறாங்க. ஆனால் அதோடைய முதல் சந்திப்பு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு 3 நாளில் நடக்குது. 9th December 1946 நடக்குது. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான டேட்டா தான். அது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆல்ரெடி நமக்கு கேட்டுக்கிறாங்க கேள்வியில், இனிமேல் கேட்க வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் சந்திப்பு நடந்தது எந்த வருடம், எந்த நாள்? ஸோ 9th December 1946, 1946 9 டிசம்பர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங். அண்ட் இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை சீட்டு இருந்துச்சு? 389, 389 சீட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் மொத்தமாக கலந்துக்கிட்டது பார்த்தோன்னா வெறும் 211 பேர் தான் கலந்துக்கிட்டாங்களாம். 389 சீட் இருந்ததில் வெறும் 211 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன்? அப்போ மீதி இருக்கிறதுல யாரெல்லாம் பாய்காட் பண்ணிட்டா, 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அந்த சமஸ்தானங்கள் இருந்துச்சுங்க இல்லையா, அதுக்கு 93 சீட்டு ஒதுக்குனாங்க இல்லையா, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சமஸ்தானங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே வரல. எந்த ராஜாவுமே அவங்களுடைய நாமினேட்டட் பர்சன்ஸை அனுப்பலை. ஏன் அப்படின்னா, மேபி நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருச்சு, நம்ம விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய உரிமைகள்லாம் போயிடும். இந்த ராஜாக்கள்னு சொல்கிறோம், இவங்கெல்லாம் சமஸ்தானத்தில் ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு அரசருக்கு சமம், அவங்களுடைய உரிமைகள்லாம் போயிடும்னு பயந்தாங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பித்து ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கிட்டாங்கன்னா நம்ம உரிமையெல்லாம் போயிடும்னு பயந்தாங்க. அதனால யாரையும் அனுப்பலை. 93 அதுலேயும் முஸ்லீம் லீக்கும் சரி, முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடியவங்க 73 பேர் செலக்ட் ஆனாங்க இல்லையா. அந்த 389 73 சீட்ஸ் யார் ஜெயிச்சாங்க? முஸ்லீம் லீக் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ரீசன் என்னன்னா, அவங்க வேற டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் அதாவது எங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு தனி நாடு வேணும், நாங்கள் பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போக போகிறோம், ஆனால் இப்போ எங்களுக்கு நாங்கள் உள்ளே வரணுன்றது அவசியம் இல்லை.
எங்களுக்கு தனி நாடுன்னு உருவாக்கி அந்த நாட்டுக்கு நாங்களே ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்க போகிறோம், இப்போ எதுக்கு நாங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வரணும், அந்த மோட்டிவ்ல அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க தனி நாடு கோரிக்கை, அது நேஷனல் டிவைடர்னு சொல்லலாம், அதை டிவைட் பண்ணுற அந்த ஒரு இதில் பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்றதுல அவங்க மும்முரமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க வரலப்பா. ஸோ 211 211 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பங்கேற்றாங்க பாயிண்ட். ஆனால் இதெல்லாம் விட அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இப்போ இது மாதிரி 211 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவர்னு, இப்போ ஒரு அமைப்பு, இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு அசம்பிளி, அதுக்குன்னு ஒரு ஹெட் வேணுமா இல்லையா? தலைவரே இல்லாமல் அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஆளுக்கு பேசாமல் அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா, ஸோ தலைவர் வேணும் இல்லையா? அந்த தலைவர்னு ஒருத்தவங்கள நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இன்டரிம் ப்ரெடிசர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணுறாங்க, அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இடைக்கால தலைவராக ஒருத்தவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரிஜினலாக யாரை ஒருத்தவங்களும் தலைவராக இருக்கணுன்றது முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது அப்படி இன்டரிம் பிரசிடென்ட்டாக இடைக்கால தலைவராக இருந்தது யார்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா, சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். ஸோ அப்போ இடைக்கால தலைவராக கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு இடைக்கால தலைவராக இன்டரிம் பிரசிடென்ட்டாக இருந்தது சச்சிதானந்த சின்ஹா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் தான் 9th டிசம்பர் ஃபர்ஸ்ட் மீட்டிங், இப்போ இவரை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு அடுத்த ஒரு 2 நாளில் 9th ஒரு 11ஆம் தேதி எல்லாரும் சேர்ந்து பேசி, சரி இப்போ யாராவது ஒருத்தவங்க தலைவராக வேணுன்றதுனால பேரளவில் டெம்பரரியாக ஒருத்தவங்களை வச்சுட்டோம், ஆனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுங்க யார் நம்மளாம் தலைவராக இருக்க போகிறான்னு அஃபிஷியலாக கரெக்டாக தலைவராக ஆக்குனது யாருன்னு பார்த்தோன்னா அது ராஜேந்திர பிரசாத் அவர்களை. ஸோ 1946 11 டிசம்பர் 11th டிசம்பரில் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பிரசிடெண்ட்டாக மாறுறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவுடைய இண்டிபெண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவர் தான், முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான். அதே மாதிரி நமக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவர் தான், அது அஃபிஷியல் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் எலெக்ட் பண்ணப்பட்டவர், எல்லாரும் சேர்ந்துட்டார். சச்சிதானந்த சின்ஹா இன்டரிம் பிரசிடென்ட், அதாவது இடைக்கால தலைவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தவர் ஹெச்ஜி முகர்ஜி, இன்னொருத்தவங்க விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு, இவங்க 2 பேருமே வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ இருக்கக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய முக்காவாசி பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே, இப்போ ஜவஹர்லால் நேரு அவர்களா, வல்லபாய் பட்டேலா, ராஜாஜியா, இந்த மாதிரி கூடிய முக்கியமான அந்த பர்சன்ஸ் எல்லாருமே இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ஒரு மெம்பராக இருந்தாங்க, ஒரு உறுப்பினராக இருந்தாங்க அந்த நிர்ணய சபையில். முக்கியமானதில் 2 பேரை தவிர, யார் 2 பேர்னா, இந்த சைடில் இந்தியா சைடில் வந்துட்டு காந்தி அவர்கள். ஸோ மகாத்மா காந்தி அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு மெம்பராக இல்லை. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஃபாதர்னு சொல்கிறார், நம்ம இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன்னா அது காந்தி அவர்கள். பாகிஸ்தானுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன், அவங்களுடைய தந்தை அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நாட்டின் தந்தைன்னு பார்த்தோன்னா அது முகமது அலி ஜின்னா அவர்கள். ஸோ இவங்க 2 பேருமே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இல்லைன்றத சின்ன பாயிண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேபி யார் இதில் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் காந்தி அவர்கள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தோணலாம், காந்தி எல்லாத்துலேயுமே இருந்தார், எல்லாத்துலையும் இன்வால்வ், அவர் தானே நிறைய முக்கியமாக போராடினார், அப்போ அவர் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம தோணிடலாம். பட் அவர் தான் இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முக்கியமான ஃபேக்ட்ஸ். இப்போ இது அப்படியே எப்படி ப்ரொசீட் ஆகுது? அடுத்த ஒரு 2 நாளில் 11ஆம் தேதி தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்களை நிர்ணயம் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்த 2 நாளில் தான் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியாவும்பா, அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள்கள் தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ 13th டிசம்பர் 1946, 13 டிசம்பர் 1946 குறிக்கோள்கள் தீர்மானம் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. அந்த என்ன அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன்? இப்போ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன? இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறோமோ அதை நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஆரம்பத்தில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்து ஒரு கொஞ்ச நாள்லயே இவங்க என்ன குறிக்கோள், இப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கோம்? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று இருக்குது, நம்மளாம் எதுக்கு கூறியிருக்கோம், நம்மளோட குறிக்கோள் என்னன்றதை எல்லாரும் சொல்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்தது யாருன்றது கூட முக்கியமான கொஸ்டின் ஏரியா, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் குறிக்கோள்கள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் கொண்டு வராரு. அப்போ இது பாஸ் பண்ணல கொண்டு வர்றாரு, எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் அதை பாஸ் பண்ணது எப்போ? எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம குறிக்கோள் வந்துட்டு நம்ம நாட்டை இப்படி தான் வழி நடத்தி கொண்டு போக போகிறோம், நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி 22 ஜனவரி 1947, ஸோ 1947 22 ஜனவரியில் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, குறிக்கோள்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னைக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
பட் அதே வந்துட்டு இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனை பற்றி அதர் பாயிண்ட்ஸ் இதை நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்லையும் பார்ப்போம். பட் இங்கேயும் தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் ரிகார்டட் அஸ் த ப்ரீகர்சர் டு அவர் ப்ரீஆம்பிள். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் நம்ம அரசியலமைப்பில் முன்னுரை அல்லது முகவுரைன்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ முகவுரை அப்படின்றது ஒரு பார்ட்டுவா. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டே அதுதான். அதாவது இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்குக்கு ஃபஸ்ட்டில் ப்ரிஃபேஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சின்னதாக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேஜை படுத்தா புக்கில் உள்ள இதை தான் சொல்ல வராங்கன்னு தெரியும். நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த புக்கை வாங்கி படிப்போம். அந்த ப்ரிஃபேஸ் அதுதான் இந்த ப்ரீஆம்பிள். அப்போ நம்ம இந்த ப்ரீஆம்பிளில் நம்ம என்னென்னலாம் விஷயம்லாம் சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனில் கிட்டத்தட்ட இருந்தது தான். இந்த குறிக்கோள்கள் தீர்மானத்தில் இருந்தது தான் நம்ம முகவுரையில் வச்சிருக்கோம்னு சொல்ல வரேன். ஸோ இதான் நம்ம பாயிண்ட். ஸோ ப்ரீகர்சர் டு ப்ரீஆம்பிள்னா இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா தான். விச் இஸ் ரிகார்டட் அஸ் ப்ரீகர்சர் டு ப்ரீஆம்பிள். முகவுரைக்கு அல்லது முன்னுரைக்கு முன்னோடியாக கருதப்படுவது எதுனா குறிக்கோள்கள் தீர்மானம், அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஐடியா எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணுது? அப்போ நம்ம பாரோ சோர்சஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா. நம்ம அரசியலமைப்பினுடைய அந்த மூலங்கள் எங்கேருந்தெல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்திருக்கிறோம். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி தான் நம்ம இதை நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்போது அது எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க இந்த அப்ஜெக்டிவ்ஸ், இந்த ப்ரீஆம்பிள்ன்ற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்ஏவோடைய அமெரிக்காவோடைய கான்ஸ்டியூஷன் இருக்குங்க இல்லையா, அரசியலமைப்பு இருக்குங்க இல்லையா, அவங்க தான் ப்ரீஆம்பிளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. அங்கேருந்து தான் நம்ம ஐடியா வந்திருக்குது. ஸோ இது இங்கேயும் தெரிஞ்சுக்கிறோம், அதே சோர்சஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். இதான் நமக்கு பாயிண்ட். பட் இது கொஞ்சம் ப்ரொசீட் ஆச்சா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அப்பாயின்ட் பண்ணிட்டு அதாவது அடாப்ட் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கொண்டுட்டு எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் 3rd June 1947 ஒரு விஷயம் நடக்குது. ஜூன் 3 1947 ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதைத்தான் ஜூன் 3rd பிளான்னு சொல்லுவாங்க, மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவாங்க. யாரோட பிளான்? மவுண்ட் பேட்டனோட பிளான். என்ன பிளான் அப்படின்றத பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானும் சரி பங்களாதேஷும் சரி, இந்தியாவுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் சரி இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ரெண்டும் சேர்ந்து தான் மொத்தமாக இந்தியான்னு இருந்துச்சு. ஆனால் இந்தியாவை பிரிக்கணும்னு பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய போராட்டங்கள், உயிர் சேதங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. மாறி மாறி கம்யூனலாக அடிச்சுக்கிறாங்க, இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிறாங்க. அதாவது இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இவங்களை இப்படியே விட்டால் மொத்தமாகவே அடிச்சுட்டு செத்துருவாங்க போலன்ற மாதிரி முடிவு பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு பிரியணும், அவங்க பிரிஞ்சுட்டு போகணும். அதாவது முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கண்ட்ரி வேணும், இங்கே இந்துஸ்க்குன்னு இங்கே இருக்கணும்னு ரெண்டு பேரும் ஏற்றுக்கவே இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா வரவே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு மவுண்ட் பேட்டன், இல்லை இது வந்துட்டு செட் ஆகாது, இவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டுடலாம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரித்து விட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா இல்லையா. ஸோ இப்படி பிரித்து விட்டுட்டு போயிட்டா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம வெப்பன்ஸ் வாங்குறதுனா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனாலுக்குமே வெப்பன்ஸ் வேணும், நம்மகிட்ட டெக்னாலஜி. இப்போ பாகிஸ்தானும் போய் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வெப்பன்ஸ் வாங்கும், இந்த ஆயுதங்கள் வாங்கும், நம்மளும் வாங்கிட்டு இருக்கோம். இவங்க மட்டும் இல்லை, யூஎஸ்ஏட்ட இருந்தோம், ரஷ்யாட்ட இருந்தோம். அப்போது இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரிதான்றது ஒரு சைடில் இருக்குது, யோசிக்க தோண்டியதாக இருக்குது. பட் பிளான் பண்ணி அந்த மவுண்ட் பேட்டன் பிளானில் இந்தியாவை பிரிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இந்தியாவை பிரிக்கிறது, அதாவது அந்த பிளானில் இந்தியாவை டிவைட் பண்ணணுன்றது 3rd பிளான், ஜூன் 3rd பிளான். ஸோ அதான் மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்கிறாங்க. 3rd June 1947 1947 வந்துச்சு. இந்த திட்டத்தின்படி இப்போ இந்தியா பிரிஞ்சிருச்சா. அப்போ இவ்வளோ நேரம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைன்றது யாருக்காக இருந்துச்சு? மொத்தம் 2 இந்தியா, அது பாகிஸ்தான் இந்தியா சேர்ந்து தானே இருந்துச்சு. அப்போ மொத்தம் 389 சீட் இருந்துச்சு. இப்போ தான் இந்தியாவை பிரிச்சாச்சு. இந்தியான்னு ஒன்று தனியாகிடுச்சு, பாகிஸ்தான் அதுலேயும் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அது மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனுக்கு இந்த சீட்டை ஒதுக்கணும் இல்லையா, தனியாக பிரிக்கணும் இல்லையா. அதனால தான் பாருங்கள் 18 ஜூலை 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. 1947 18 ஜூலையில் இந்திய சுதந்திர சட்டம், இந்திய விடுதலை சட்டத்தை அங்கே இங்கிலாண்டில் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. பிரிட்டனில் அவங்க அதை பாஸ் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறோன்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்தபடி தான் 1947 ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகிடும்பா, மொத்தம் 389 சீட் இருந்துச்சு இல்லையா, 389 சீட்ஸ் இருந்துச்சு இல்லையா. அந்த சீட்டு பிரியணும். இப்போ பாகிஸ்தானுக்கு இதில் கொஞ்சம் சீட்டும் இந்தியாவுக்கு கொஞ்சம் சீட்டும் பிரியுமா இல்லையா, அப்படி பிரியுது. அப்போது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், விடுதலைக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு எத்தனை சீட்டுனா 299 சீட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா
90 சீட்டை யாருக்கு கொடுத்தாச்சு? பாகிஸ்தானுக்கு கொடுத்தாச்சு. 2 பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் என்ன சார் சொல்றீங்கன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நமக்கு இப்போ இந்தியாவை பிரிக்கும் போது 2 பாகிஸ்தானை தான் பிரிச்சாங்க. இந்தியாவை பிரிக்கும் போது இங்கே ஒரு பாகிஸ்தான் இருந்துச்சு, இங்கே ஒரு பாகிஸ்தான் இருந்துச்சு. வெஸ்ட் பாகிஸ்தான், இது ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்போ பங்களாதேஷா அது மாறிடுச்சு. ஆக்சுவலாக இது 2 ஒரே நாடாக இருந்துச்சு. பட் பங்களாதேஷ் வந்துட்டு மொழி வாரியாக நாங்கள் தனியாகவே ஆட்சி பண்ணிக்கிறோம்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சாங்க, அங்கேருந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுவுமே மொழி திணிப்புனால தான். ஸோ இவங்க வந்துட்டு உருது மொழியை நிறைய திணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இல்லை நாங்கள் பெங்காலி தான் பேசுவோம், பெங்காலி தான், பங்களா தான் எங்களுடைய நேஷனல் லாங்குவேஜாக இருக்குன்னு சொல்லி இவங்க பிரிஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணோம் 1971. இது வந்து வேற கதை. பட் இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப 389 சீட் நம்ம குறைஞ்சு 90 சீட் வந்து இது 2 சேர்த்து இருந்துச்சு. அப்போ 299 ஆயிடுச்சு நமக்கு 299. அதில் எத்தனை ஸ்டேட்ஸுக்கு, எத்தனை மாநிலங்களுக்கு, எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், எத்தனை சமஸ்தானங்களுக்கு பார்த்தோன்னா 229 சீட்ஸ். 229 சீட் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு, மாநிலங்களுக்கும், 70 சீட். முன்னாடி 93 இருந்துச்சு மொத்தமாக. பட் இது இப்போ 70 வந்து சமஸ்தானங்களுக்கும் பிரிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பிரியுது, சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரியுது. இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் ஆச்சு அப்படின்னு பாருங்க. இது அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் தான். இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி சாவரினாவும் வந்துருச்சு, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் இது கையில் வந்துருச்சு. எதுக்கப்புறம்? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். விடுதலை பெறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாரோடைய கண்ட்ரோலில் இருந்துகிட்டே தானே இருந்திருக்கிறோம், பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலில், ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோலில் தான் இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் we became a sovereign country. நம்ம ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாடாக மாறுறோம். அப்போ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியும் இறையாண்மை பெற்றுதான் மாறுது. இத்தனை நாள் வந்துட்டு அவங்க இண்டிபெண்டாக இருந்தாலுமே சாவரினா இல்லை, யாரோ ஒரு டொமினியன் இருந்தாங்க. அதாவது அவங்க பிரிட்டிஷ்காரங்க கீழே தான் நம்ம இருந்தோன்ற மாதிரி. பட் இப்போ அவங்க போனதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பவர் அதிகமாக மாறிடுது. இவங்க எடுக்கிறதா முடிவு, யாரையுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி மாறுது. அப்படி இருக்கக்கூடியதான் சாவரின்னு சொல்லலாம். அதாவது யாருக்கும் அடிமையும் கிடையாது, யாருக்கும் மேலேயும் கிடையாது. ஸோ அந்த தான் பாயிண்ட். அதான் சாவரின், இறையாண்மைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் வந்துடுது. அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரங்களும் யாருக்கு வந்துடுது? இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்துடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எதுக்காக உருவாக்குனாங்க? கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குனதே அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சட்டங்களை அது வரைக்கும் இவங்க எல்லாருமே அரசியலமைப்பு உருவாக்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது சட்டங்களை யார் உருவாக்கிட்டு இருந்தா? லாஸ் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் போயாச்சு, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க போயாச்சு. இப்போ நம்ம இந்தியாவை கவர்ன் பண்ணணும், ரூல் பண்ணணும், நல்லா வந்துட்டு சட்டம், நல்ல சட்டங்களாக கொண்டு வரணும், ஆட்சி பண்ணணும்னா சட்டம் ஏற்றணும் இல்லையா? அப்போ அந்த சட்டம் ஏற்றுறதுக்கு ஒரு பார்லிமெண்ட் மாதிரி வேணும் இல்லையா? அன்னைக்கு திடீர்னு என்ன எப்படி நம்ம போய் உருவாக்குறது? அதனால இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் பார்லிமெண்ட் மாதிரி இருந்துச்சு, சட்டம் இயற்றக்கூடிய இடமா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருந்ததுமே இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான். அப்போ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் என்னவா இருக்கு பாருங்க, சாவரினாவும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் உருவாயிருச்சு, ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடமாவும் உருவாயிருச்சு. அப்போ இந்த இடத்துல 2 ஆக்டிவிட்டி வந்துருச்சா இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு, அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு 2 செயல்பாடுகள், 2 முக்கியமான ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதில் ஒரு பொறுப்பு என்னன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ஒரு பொறுப்பு அரசியலமைப்பை உருவாக்குவது, அதை வந்துட்டு செய்யணும். இன்னொரு பொறுப்பு மேக்கிங் ஆர்டினரி லாஸ், மக்களை வந்துட்டு கவர்ன் பண்ணுறதுக்கு, இந்தியாவை பார்த்துக்கிறதுக்கு சட்டங்களை ஏற்றணும், லாஸ் மேக் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி 2 வந்துட்டு பிரிஞ்சிச்சு. இதோடைய பவர் வந்து 2 பவர் வந்துரு, 2 ஆக்டிவிட்டிஸ், 2 செயல்பாடுகள் இருந்துச்சு. அப்போ பவரும் 2 பவர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பாயிண்ட்டே என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்போ 2 வேலையும் பண்ணுது இல்லையா? அதில் எந்த வேலையை பண்ணும்போது யார் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படின்றதான் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இப்போ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதே 299 பேர் தான். அவங்க எல்லாருமே ஒன்று கூடுறாங்க, 299 பேர். அதாவது இவங்க எல்லாருமே ஒன்றா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா யார் தலைவராக உட்காருவாங்கன்னா அந்த சீட்டில் ராஜேந்திர பிரசாத் தலைவராக உட்காருவார்பா. அவர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். ஆனால் இதே நம்ம இப்போ ஆர்டினரி லாஸ் உருவாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம், நம்ம இந்தியாவுக்காக இப்போ ஒரு சட்டத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஜிவி மௌலாங்கர் அவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ ஒரே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான், ஒரே அரசியலமைப்பு நிர்ணய சபை தான். அவங்க எதுக்காக பிரிச்சுக்கிறாங்க? 2 ஆக்டிவிட்டி பண்ணும்போது, 2 அந்த செயல்பாடுகள் பண்ணும்போது அதை பிரிச்சுக்கிறாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்ஃபியூசிங் கொஸ்டினாக வந்து நமக்கு மாறுது. ஏன் சொல்கிறேன்? இப்போ யோசிச்சு பாருங்க, கொஸ்டினில் ஹூ ப்ரிசைடட் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வைல் மேக்கிங் ஆர்டினரி லாஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, யார் சாதாரண சட்டங்களை உருவாக்கும் போது அல்லது சட்டங்களை உருவாக்கும் பொழுது
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷனில் ராஜேந்திர பிரசாத் இருந்தாருன்னா அவரை தான் போடுவோம். நிறைய இப்பயும் பார்த்துட்டே இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறேன், பிரசிடென்ட் அதாவது தலைவர் யார் அப்படின்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட தலைவர் யாருன்னு பார்த்த உடனே டக்குன்னு ராஜேந்திர பிரசாத் போயிடுவோம். பட் இல்லை, அவர் இருந்த ஃபர்ஸ்ட் அவர் மட்டும்தான் இருந்தார். பட் இந்த மாதிரி 2 பவர் வந்ததுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணும்போது அரசியலமைப்பை உருவாக்கும் போது தான் அவர் தலைவரே தவிர்த்து இதே ஆர்டினரி லா சட்டங்களை உருவாக்கும் போது ஜிவி மௌலாங்கர் தான் தலைவராக உட்காந்தாரு. ஸோ புரியுதுங்களையாப்பா, அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களையா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு ஷார்ட் வீடியோ. அப்போ இதுக்கு அடுத்து எப்படியெல்லாம் இவங்க ப்ரொசீட் பண்ணாங்க, ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை சின்ன வீடியோஸ் அதை ஒன்றா பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ வேறு ஏதாவது சஜஷன், வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோலையும் அதே விஷயங்களை சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கும் சரி, அதே மாதிரி காக்கி சட்டைன்றது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐக்கும் சரி, எஸ்ஐயோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துட போது. ஸோ அதனால அதுக்கான பேட்சஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்த பேட்சாக இருந்தாலும், இது மட்டும் இல்லை, டிஎன்பிசியோ எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ எந்த பேட்சாக இருந்தாலும் நீங்கள் இந்த Y890 கோடு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது பைனோ கொடுக்கும்போது இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 17% 17% உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் டவுட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா kishore.mohankumar@ada247.comல இந்த ஒரு மெயில் ஐடி என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி, அதுக்கு நீங்கள் கால் பண்ண மெசேஜ் அனுப்பி ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி ஜாயின் பண்ணுறதை தாண்டி அதர் பாயிண்ட்ஸையும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது விஷயமோ எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதான் சொல்ல வேண்டியது. அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஆப் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது. iOS ஆண்ட்ராய்டோ ஈஸியாக நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கனாலே அதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்குள்ளே போகணும்ப்பா. ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அதில் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா தான் நம்ம டீம் நடத்துகிற அந்த எல்லா எக்ஸாமோடைய அந்த இதுவும் வரும். அண்ட் அதுலேயே ஸ்டோர் அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் உள்ளே போய் மறுபடியும் அதுலேயே எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் இந்த Y890 கோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றா பார்த்து சின்ன வீடியோவாக வச்சு பார்த்து அது எல்லாமே கம்பைலேஷனாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லிடுறேன். அதை வரிசையாக பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புறேன். ஓகே, ஸோ வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.